பேசும் பொழுதும் என் மனதில் வந்தது அப்படிங்கிறதுக்காகத்தான் நேற்றைக்கு நடந்ததை இன்னைக்கு சொல்ல முயற்சி பண்ணேன். ஏன்னா எந்த ஒரு காரணத்துக்கும் எதுக்குமே ஒரு காரணம் இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத மிக மிக உணர்ந்தவன் நான். அந்த வகையில் இன்றைக்கு நான் மேடையில் பேசுகிறேன் அப்படின்னா கூட அதற்கும் எங்கோ இருந்து வந்த மாதிரி தெரியலாம். ஆனால் அதற்கும் காரணம் உண்டு. இது எல்லாம் விட நான் பேசுகிறேன் இல்லையா, இதை நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதற்கும் காரணம் உண்டு என்று உங்கள் மனதின் ஓரத்தில் ஒரு இடத்துல ஒதிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் சரியாக பார்க்குறேன். அந்த வகையில் தான் இந்த கேர்ள் வித் 17 ட்ரீம்ஸ், இந்த பொண்ணு வந்து நிறைய எனக்கு வந்து நிறைய மின்னஞ்சல்கள் வரும். பெருமைக்காக சொல்லலை, மின்னஞ்சல்கள் யாரும் பண்ணால் அனுப்பலாம் தெரியும் இல்லையா, மயில்சாமி அண்ணாதுரை gmail.com நிறைய பேர் தெரிஞ்சு அனுப்புகிறாங்க. அப்படி வந்ததில் எவ்வளவோ வந்ததில் இதுவும் ஒன்றாக அன்றைக்கி நான் பார்த்தேன். அன்றைக்கி பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணு அப்புறம் நிறைய புத்தகங்களும் அனுப்புவாங்க, எப்படி இமெயிலில் மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த பொண்ணு கேட்டுச்சு, இப்படி ஒரு நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன், சஸ்டைனபிள் கோல்ஸை பற்றி நான் இது இருக்குது, இதை வந்து நான் வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறேன், இந்த புத்தகத்தை எங்கே வெளியிட முடியுமா எங்கள் ஸ்கூலில் வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை பார்த்தது எனக்கு தலைப்பே பிடிச்சது. ஏன்னா கேர்ள் வித் 17 ட்ரீம்ஸுங்கிறத தாண்டி ஒரு உள்ளடக்கமாக அநேகமாக அவங்க அம்மாவும் வந்து பொண்ணு சேர்ந்து எழுதுனாங்க, எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியல. எனக்கு அந்த வந்த மின்கடிதத்தை பார்த்துட்டு மின்னஞ்சலை பார்த்துட்டு இப்போ வந்து லோகத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக உலக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய ஒன்று, அதை வந்து 17 அங்கமாக பிரிச்சிருப்பாங்க. 14 கோல்ஸ் இருக்கும் இல்லையா. அதாவது உலகம் வந்து இப்போ சிறுசாக இருக்கணும் அப்படின்னா 2030க்குள்ளே 17 தலைப்புகளில் இதெல்லாம் செய்யணும். பசி இல்லாமல் பண்ணணும், நீருக்கு வரணும், சுகாதாரம் இருக்கணும், கல்வி இருக்கணும், எல்லாருக்கும் தொழில் இருக்கணும் அப்படின்னு 17 அங்கங்கள் இருக்கும். அதுக்கு மேலே 169 பிரித்து நடந்திருக்கு. 2015 ஐநா சபையில் பேசிய 3 வருடங்களில் நானும் அங்கிருந்து அவங்க கூட பேசியிருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றி என்னன்னு தெரியும். இந்த பொண்ணு எழுதியிருக்குங்க பொழுது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி நான் இது பண்ணலாம், ஆனால் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாது, தாராபுரமில் வந்து நான் இந்த புக்கு எக்ஸிபிஷன் இருக்குது, அதுக்கு நீ வர முடியுமா, வர முடிச்சதுன்னா நான் வேணா அவங்க கூட பேசுகிறேன், அமைப்பாளரோட பேசுகிறேன், நீ வந்து வெளியிடேன்னு சொன்னேன். அதே மாதிரி பேசியிருக்காங்க. இவர்களும் அதே மாதிரி ஒத்துருக்காங்க. இது எல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, இன்றைய விழாவினுடைய தலைவராக இருக்கார் இல்லையா டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த புத்தகத்தை இதுக்கு முன்னையே படிச்சுட்டாங்க. அது பார்த்து தான் புரியும். அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் அந்த இடத்துல நடந்திருக்குது அப்படின்னு. அக்கினி குஞ்சென்று கன்றேன், அதை அங்கோடு பொந்திடை வைத்தேன், அது வெந்து தணிந்தது காடு, அதில் வந்து தளல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்றும் உண்டோ, அப்படி வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு மிக மிக தேவையானது, உலக நாடுகளுக்கெல்லாம் தேவையானது இந்த 17 தரைகள் எப்படி செய்யணும் பெரிய பேசுகிறாங்க. இதை கிட்டத்தட்ட இந்த பொன் வயதிலே இருக்கக்கூடிய இன்னொரு பொன் கிரேட்டா தம்பர்க் நினைக்கிறேன், அது வந்து ஐநா சபையில் அவங்களை எதிர்த்து கேட்டுச்சு. ட்ரம்ப் இருக்கிறாரு, நம்முடைய புட்டின் இருக்கிறாங்க, நம்முடைய பிரதமர் இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்கு முன்னாலே ஹவு டேர் யூ ஆர், என்னுடைய கனவை வலிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் பேசுகிறீங்களே, என்ன நீங்கள் வந்து வாழ்ந்துட்டீங்க, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகம் எங்களுடைய கனவு உலகமாக இல்லை, எங்களுடைய கனவை சிதைத்து கொண்டு வந்து இங்கே பேசக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது அப்படின்னு ஐநா சபையில் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பலமாக கேட்டுது. அது உலகம் ஃபுல்லாக அங்கீகரிச்சது. எல்லாரும் சிறப்பாக கைதட்டினாலும் எனக்குள் சிறிதாக ஒரு குறுக்கம் வந்தது. இந்த பொண்ணினுடைய அறச்சீற்றம் கண்டிப்பான தேவைதான், ஆனால் அதை தாண்டி வேறு வகையில் யோசிச்சு நல்லா இருக்குமோன்னு நினச்சேன். இந்த பொண்ணு அதைத்தான் பண்ணியிருக்குது. தேரி பெறல என்ன 17 என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கனவை கதைகளாக எழுதியிருந்தாலும் இந்த கதைகளில் அதை தான் சொன்னேன். இந்த கதைகளில் இருக்கக்கூடியது இதை தாண்டி இது இப்படி யோசிக்கும் பொழுது என்ன இந்த வயசில் இது மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் அப்படிம்பாங்க, நேர்மறையான எண்ணங்கள் அதை உருவாக்க முடிஞ்சுன்னா அதுதான் நமது வெற்றி. நம்முடைய இளம்பிராய குழந்தைகளுடைய மனதில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை, நேர்மறை எண்ணங்கள் இருக்க வேண்டும். உலகம் அழிஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்படி போகக்கூடிய உலகத்தில் நான் என்ன செய்ய முடியும், திரும்ப கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கும்படியாக இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்குன்னு நினச்சேன். அந்த படியே இந்த பொண்ணு புத்தகத்திலிருந்து உண்மையிலேயே எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால தான் இப்படி வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எதுவும் சாத்தியமே உதயகுமாரும் அவர் வயதில் மூத்தவராக இருக்கலாம், எல்லாத்தையும் கிட்டத்தட்ட குழந்தைகளாக கொண்டு வர முயற்சிக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு தான் அது மாதிரியான வெள்ளந்தியான எண்ணங்கள் வரும் அப்படிங்கிற வகையில் பார்க்குறேன் நான். இப்போ அந்த வகையில் இவர் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் எழுதியிருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி 180